வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். நீங்கள் பார்க்குற அந்த கோயிலுக்கு மிக பெரும் வரலாறு உண்டு. அந்த வரலாறு சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. கண்டுபிடிக்க முடிஞ்சால் வெரி குட். ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கும். இது 1500 ஆண்டுகளாக எனக்கு தெரியல. ஆக பன்னெடுங்காலத்துக்கு முன்பாக ஒரு திருமணம் நடந்துச்சு. ஒரு திருமணம். அந்த திருமணம் தடுக்கிறதுக்கு ஒரு சிவனடியார் வராரு. அந்த மாப்பிள்ளைக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு ஐயா நீங்கள் என் கல்யாணம் தடுக்கிறீங்கன்னு கேட்குறாரு. நீ திருமணம் செஞ்சிக்க கூடாது, ஏன்னா நீயும் குடும்பமும் எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலைச்சுவடியை அதுக்கான ஆதாரத்தை காட்டுறாரு. அந்த ஆதாரத்தில் ஆமாம், அந்த நபர் அந்த முனிவருக்கு அடிமைன்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்குது. அந்த அடிமையை திருமணத்தை நிறுத்தி இவர் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அந்த மாப்பிள்ளைக்கு ஒன்றும் புரியல. இவர் யாரை சரி கூட வராரு. கோயிலில் கூட்டு வர வழியில், ஐயோ பைத்தியக்காரா உனக்கு ஏதாவது இருக்குதா, எதுக்கு என்ன கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பைத்தியத்திற்கு, அதாவது மனநிலை மருவிய நிலைக்கு, மனநிலை குழம்பிய நிலைக்கு பித்தன் என்று பெயர். தமிழ் சொல்லுவாங்க. பித்தன்னா பித்து பிடிச்சி போச்சு, பித்துக்குழின்னு சொல்லுவாங்க. பித்தான்னு சொல்கிறாரு. கடவுளை சாரி சொல்லிட்டுன்னா உளறுவாய் எனக்கு. சரி, வந்தவர் சிவனடியார் ரூபத்தில் வராரு. அந்த மாப்பிள்ளை யார்? அவர்தான் சுந்தரமூர்த்தி நாயனார். அவருடைய ஊர் திருநாவலூர். அதுக்கான வீடியோவை நான் போட்டிருக்கிறேன், போய் பாருங்கள். அப்படி சிவனடியார் வேடத்தில் இருந்த சிவன் அந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை அவர் இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வராரு. கோயிலுக்கு கூப்பிட்டு நான் யார் தெரியுமா என்று தன்னை யாருன்னு சொல்கிறாரு. அப்படி அழைத்து தன்னை வெளிப்படுத்தி சுந்தரரால் சிவனை பாடப்பட்ட அந்த ஒரு திருத்தலம்தான் இப்போ நீங்கள் பார்க்கின்ற அற்புதமான கோயில். இந்த ஊர் தடுத்தாட்கொண்டூர் அப்படின்னு சொல்கிறாங்க. தடுத்தாட்கொண்டூர் இந்த ஊர் பேர். திருமணம் என்ற ஒரு நிலைக்கு சென்று இல்லையா, கடவுளுடைய வழியிலிருந்து வழி மாறி குடும்ப வாழ்க்கைக்கு செல்லவிருந்த அந்த சுந்தரரை கடவுள் சிவபெருமான் தடுத்து தனக்கென ஆட்கொண்டு இருந்த அந்த நிலையால் தான் அந்த தடுத்தாட்கொண்டு இந்த ஊர் பேர் சொல்கிறாங்க. இன்னும் என்ன ஊர்னு எல்லாரும் தெரியல நினைக்கிறேன். இன்னும் ஊர் சொல்லணும்னா திருவெண்ணை நல்லூர் அப்படின்னு இந்த ஊர் பேர் சொல்லுவாங்க. அற்புதமான ஊர், மிக அற்புதமான சிவத்தலம் இது. கிட்டத்தட்ட என்னப்பா இந்த பிள்ளைங்களாம் பந்து வராதுங்க, யூடியூபுக்காக வீடியோ பதிவு பண்ணுறாங்க. ஓகே, பந்து விளையாடுற பிள்ளைங்க பார்த்துட்டு போகிறாங்க. என்ன அந்த அங்கிள் கம்மன் பணாத்திக்கிட்டே போகிறாரு அப்படின்னு நான் வீடியோ பண்ணுறது பிள்ளைங்களுக்கு தெரில. ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த கருங்கல் மேடை. அங்கே பாருங்கள், மேலே இருக்கிற இந்த காட்சி தெரியுதா உங்களுக்கு? திருமண கோலத்திலிருந்த சுந்தரர் அவரை சிவனடியாராக தடுத்தார் கொண்ட அந்த நிகழ்ச்சி பாருங்கள். பஞ்சாயத்து தலைவர் உட்காந்துருக்காங்க, அந்த ஓலைச்சுவடியை வச்சு காட்டுறாரு பாருங்கள் சிவன். அந்த அற்புதமான காட்சி இங்கே சித்திரமாங்கிறது பாருங்க, தெரியுதுங்களா? அவ்வாறு தடுத்தாட்கொண்டு இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. சூரியவனங்கள் கோயில் கூப்பிட்டு போயிட்டு நம்ம இங்கே தான் தெரியுது, ஓஹோ வந்திருப்பது கடவுள்னு சொல்லிட்டு அப்போ சுந்தரருக்கு தெரியுது. அப்போது திருமண வாழ்க்கையிலிருந்து தன்னை இறை வாழ்க்கைக்கு கடவுள் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு தான் பித்தா பிரேசோடா என்று இந்த பாடலை சுந்தரர் அவரை பற்றி பாடுறார். அற்புதமான ஒரு நிகழ்வு இது. நிகழ்வு தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படிப்பட்ட மிக அரிய கோயில் தான் இது. 63 நாயன்மார்களிலே ஒருவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் தங்கி சிவனை பற்றி பாடல்கள் பாடப்பட்ட மிக அரிய அற்புதமான ஒரு தலம்தான் இது. எப்போ சிவன் கோயில் வாசல்லையே
நந்தீஸ்வரர் இருப்பார் இல்லையா. இங்கே பாருங்க பார்ப்போம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கே இருக்காங்க பாருங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கே முன்பே இந்த அவருடைய சுற்றாலயம் இங்கே இருக்குது. நேராக உள்ள கோயில் உள்ளே இருக்குது. அற்புதமான தமிழ் கல்வெட்டுக்கள். தமிழ் மட்டுமல்ல, இங்கே பாருங்கள் தெலுங்கு கல்வெட்டுகளும் சேர்ந்துருக்கு பாருங்கள். இது தமிழ் கிடையாது, பிற்கால கல்வெட்டாக இருக்கலாம். இது நிறைய தமிழ் கல்வெட்டுக்கள் இங்கே பொதிஞ்சு கிடக்குதுங்க. நமக்கு அர்த்தம் தெரியாது, இருந்தாலும் உங்கள் பார்வைக்காக இந்த கோவிலை உங்கள் கண் முன்னே காட்டுறேன். வாய்ப்பு கிடைத்தால் வந்து பாருங்கள். தடுத்தாட்கொண்டூர், அதாவது திருவெண்ணை நல்லூர், இதில் வீற்றிருக்கும் சிவனை வந்து எல்லாரும் பாருங்கள். இங்கே பாருங்கள், அற்புதமான எவ்வளோ கல்வெட்டுக்கள், அது என்ன வரலாறோ. இந்த கோவிலை கட்டி அரசர் யார் தெரியாது, எனக்கு தெரியல. இந்த தலை வரலாறு நான் பார்க்கல. இங்கே அற்புதமான ஒன்று மட்டும் உண்மை, தமிழுக்காக உழைத்த, சைவத்தை வளர்த்த ஒரு திருத்தொண்டர் இல்லையா, சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் திருவடிப்பட்ட இந்த கோயில். அந்த கோயிலில் நானும் உள்ள நுழையிற நினைக்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்களும் வாய்ப்பு கிடைத்தால் வாருங்கள் சகோதரிகளே. இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த வாழ்ந்த, அவரால் பாடல் பெற்ற இந்த கோயிலை வந்து பாருங்கள். அற்புதமான ஒரு கோயில். அதனுடைய கோயில் வளாகம் தான் இப்போ பார்க்குறீங்க நீங்கள். கடவுளுக்காக அந்த காலத்தில் மன்னர்கள் எப்படி கட்டிருக்காங்க பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு தெய்வ பக்தி இருந்தால் இவ்வளோ மெனக்கிட்டு 1000 ஆண்டுகளை தாண்டி இந்த கோயில்கள் எப்படி அப்படியே, அது எப்படிங்க அது? அதான் ஓகே நாங்கள் இங்கே 1 மணிக்கெலாம் வந்துவிட்டோம். அப்புறம் கோயில் 12 மணிக்கெலாம் பூட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், நானும் என் கூட வந்த ஒரு சாரும் பெரிய செவலைங்கிற ஊருக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இங்கேயே கோயில் மண்டபத்தில் படுத்து கிடந்தோம். நாங்கள் இங்கே நம்புவீங்களா, மண்டபத்தில் படுத்து இருந்துட்டு அப்புறம் 4 மணி வந்து அப்போ தான் முகத்தை கழுவிட்டு வந்து நாங்கள் இந்த வீடியோ பதிவு போட்டுட்ருக்கேன். அற்புதமான கோயில் நண்பர்களே, வாய்ப்பு கிடைத்தால் வாருங்கள். திருவெண்ணை நல்லூர்கிட்ட இருக்கின்ற தடுத்தாட்கொண்டூர் சிவனை சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய, மகிழ்ந்து புகழ்ந்து பாடி அற்புத திருத்தலம் வந்து பாருங்கள். சிவனுடைய அருளை பெறுங்கள். நன்றி. நான் உங்கள் அகஸ்டின். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.